இப்போ நம்ம தோற்றம் அப்படிங்கிற சொல்ல ஆராய்ச்சி பண்ணணும். தோற்றம் இங்கிலீஷில் அப்பியரன்ஸ் அப்படின்னு சொல்லலாம், எமர்ஜென்ஸ் அப்படின்னு சொல்லலாம், ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம், அப்பேரண்ட் அப்படின்னு சொல்லலாம். தோற்றம்னா அப்பேரண்ட். நம்ம சொல்கிறோம் ஒரு பொருள் அப்பேரண்ட்டாக இருக்குது அப்படின்னா ஆக்சுவலாக அது வேறன்னு அர்த்தம். அப்பேரண்ட்டு ஆக்சுவல் அப்படின்னு ரெண்டு வார்த்தை சொல்கிறாங்க. ஒரு கண்ணாடி டம்ளரில் தண்ணியில் ஒரு ஸ்பூன் போட்டோம்னா அந்த ஸ்பூன் பிரேக் ஆன மாதிரி தெரியும். ஸ்கூல்லையே படிச்சிருக்கிறோம். அப்புறம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு அதில் காயின் போட்டோம்னா அந்த காயின் மேலே இருக்கிற மாதிரி தெரியும். ஆக்சுவலாக அதனுடைய டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும். 10 சென்டிமீட்டர் ஆழமாக இருக்கிற அந்த காயின் நம்ம பார்க்குறதுக்கு 6 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டரில் இருக்கிற மாதிரி தோணும். இப்போ நம்ம அப்படி பார்க்குறது அப்பேரண்ட்டுங்கிறோம். அது அப்பேரண்ட் தோன்றுகின்ற தூரம், அப்பேரண்ட் டிஸ்டன்ஸ். ஆக்சுவல் டிஸ்டன்ஸுங்கிறது 10 சென்டிமீட்டர். இதெல்லாம் நம்ம ஸ்கூலில் நம்ம சொல்கிறோம். இப்போ அப்பேரண்ட் அப்படிங்கிறது நம்ம யோசிக்கணும். தோற்றம் அப்படிங்கிறத தோற்றம்ங்கிறது அப்போ உண்மை இல்லாதது போல தோணுதில்லை. இப்போ நம்ம சொன்ன உதாரணத்துலேருந்து பார்க்கும்போது தோற்றம்ங்கிறது உண்மை இல்லாதது மாதிரி தெரியுது. இந்த காயின் விஷயத்தில், இந்த காசு விஷயத்தில் தண்ணியில் இருக்கும்போது அப்பேரண்ட்டு ஆக்சுவல் அப்படின்னு நம்ம சொல்லி கொடுக்கும்போது நம்ம கற்றுக்குறோம். இருந்தாலும் கூட நாம் அன்றாட வாழ்க்கையில் சயின்ஸே படிக்காதவங்க கூட கண்ணாடி டம்ளரில் ஒரு பொருள் இருக்கும்போது அது 2 மீடியத்தில் வருது. ஒரு பாதி தண்ணியில் இருக்குது, ஒரு பாதி காற்றுல இருக்குது. இப்போ 2 டிஃப்ரெண்ட் மீடியத்தில் இருக்குது. இப்போ ஒளி நமக்கு 2 மீடியத்துலேருந்தும் சமமாக வர்றதில்லை. லைட்டு இது ஃபிசிக்ஸு. இது சொல்லிக் கொடுக்க நாம் இந்த உதாரணத்தை நம்ம பயன்படுத்துகிறோம். பயன்படுத்தி பிறகு ஸ்பூன் எடுத்துடுறோம். எடுத்தோடனே நார்மலாக இருக்குது. தண்ணியில் போட்டால் உடஞ்சா மாதிரி இருக்குது. இப்போ ஆக்சுவலும் தெரியுது, அப்பேரண்ட்டாக நமக்கு தெரியுது. நம்ம எரரை கரெக்ட் பண்ணிக்கிறோம். சில சமயம் நம்ம இதை மாதிரி மெஷர் பண்ணும்போது, நீங்கள் வாகனம் ஓட்டும்போது கூட காரில் ரிவர் வியூ மிரரில் த டிஸ்டன்ஸ் அப்பியரிங் இஸ் நாட் ஆக்சுவல் அப்படின்னு அது போட்டிருப்பான். The objects seen in the mirror are not in the actual distance, closer to the actual distanceங்கிறாங்க. அது பின்னாடி 500 மீட்டரில் இருந்தால் கூட இங்கே பார்த்தா 200 மீட்டரில் இருக்க மாதிரி தெரியும்னு கண்ணாடியில் எழுதியிருக்கிறாங்கல்ல, படிச்சிருக்கிறீங்களா? அப்போ நாம் என்ன பண்ணுறோம், கரெக்ஷன் பண்ணிக்கிறோம் மைண்டில். இங்கே கிட்ட இருக்கிற மாதிரி தெரிஞ்சால் கூட நம்ம மனசில் என்ன தோணும், இன்னும் கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ ஒரு எரர் தெரிஞ்சதுன்னா கரெக்டாக நம்ம கையோடு கொண்டு வரோம். ஒரு பிழைன்னு நம்ம பார்க்குறது பிழைன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அது நம்மளை துன்புறுத்துறதில்லை, இல்லையா? பார்க்குறது தவறாக பார்த்துட்ருக்குறோம் அப்படின்னு அப்படி தெரிஞ்ச பிறகு அந்த பொருள் அதே மாதிரி தான் தெரியுது இன்னமும். இப்போ கண்ணாடியில் போட்ட அந்த பொருளும் நமக்கு ஆக்சுவலாக இது உடையலை அப்படின்னு தெரிந்த பிறகு கூட அது உடஞ்சிருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனால் நம்ம அதை பற்றி பயப்படுறதில்லை, நம்மளை பாதிக்கிறதில்லை. இப்படி ஸ்பூனை உடைச்சிட்டிங்களே அப்படின்னு யாரும் சொல்கிறதில்லை. இப்படி கண்ணால் பார்க்கின்ற சில பொருளெல்லாம், காணல் நீர் போன்றதெல்லாம் அப்பேரண்ட்லி இட் இஸ் வாட்டர், ஆக்சுவலி இட் இஸ் நாட் வாட்டர். இந்த ஞானம் இருக்கிறதுனால நமக்கு அந்த தண்ணீர் தெரிந்தாலும் கூட அதை நோக்கி நமக்கு ஆசை உண்டாகிறதில்ல. கயிறு பாம்பாக தெரிந்தாக்கா இது கயிறு தான் பாம்பாக தெரியுது அப்படின்னு தெரிந்தாலும் கூட நமக்கு உண்மை தெரிஞ்சதுனால அந்த பாம்பு நம்மளுக்கு பயமுறுத்துறதில்லை, தண்ணி நமக்கு ஆசை காட்டுறதில்லை. சிப்பியில் தெரிகிற வெள்ளியும் நமக்கு ஆசையை உண்டாக்குறதில்ல, சிப்பி தான் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு. அப்போது தோற்றமும் தெரியணும்,
உண்மையும் தெரியணும். அப்போ தோன்றுவதெல்லாம் உண்மை இல்லையா சார்? தோன்றுவதில் காயின் இருக்கிறது உண்மையாக இருக்கிறதும் தோன்றுது, இதுவும் தோன்றுது. ரெண்டு தோற்றங்களில் ஒரே பொருள் ரெண்டு தோன்றும்போது ஒன்று பொய்யாகவும் ஒன்று மெய்யாகவும் இருக்கிறத நாங்கள் ஒத்துக்கிறோம். இங்கே இருக்கிற பொருள் தோற்றம் அப்படின்னு சொல்கிறத ஒத்துக்கிறீங்களா, இல்லை ஆக்சுவலுங்கிறீங்களா? ஆக்சுவல் தான், தோற்றம் ஒன்றும் இல்லை அப்படின்னு நம்ம அனாதி காலத்திலே நம்புகிறோம். ஏன்னா நம்ம கரெக்ஷன் இன்னும் பண்ணவே இல்லை. கனெக்ஷனே அப்போ அந்த ஸ்பூனை தண்ணியிலேருந்து எடுத்துகிட்ட பிறகு கரெக்ஷன் ஆகிடுது. இது வரைக்கும் யாருமே நாம் பார்க்கின்ற உலகம், நம்ம உடம்பு எல்லாம் தோற்றம் அப்படின்னு சொன்னோம்னா அது ஆக்சுவல்னு நினைக்கிறோம். அப்போது நம்ம இந்த உதாரணத்தைப்படி பார்த்தோம்னா, ஒருவேளை எல்லாரும் செய்வது மிஸ்டேக்னா யாராவது ஒருத்தர் கரெக்ஷன் பண்ணி ஆகணும் இல்லை? இப்போ கரெக்ஷன் பண்ணவங்களுக்கும் எப்படி தெரியும் உலகம்? நான் முதல்ல சொன்ன உதாரணத்தைப்படி என்ன சொன்னேன்? அப்போவும் காணொளியில் தெரியும். ஆனால் அறிவில் என்ன சொல்லுவான்? இது ஆக்சுவலி இல்லை அப்படின்னு தெரியும். அதுதான் சொல்கிறேன், எல்லாம் தோற்றம் தான் சொல்கிறோம். ஆனால் அந்த தோற்றம் அவனுக்கு பாதிக்குமா? ஏன் பாதிக்கிறது இல்லை? என்ன தெரிஞ்சது? எங்கே மறையுது? இது இருக்குதே. ஆமாம், இப்போ உலகமெல்லாம் தோற்றம்னு சொல்கிறேன். அப்போ உண்மை எது? எல்லாமே தோற்றம்தான். அப்போ தோற்றமும் உண்மையும் நமக்கு அடுத்து பக்கத்தில் இருந்ததுன்னா நம்ம இது தோற்றம்னு ஒத்துக்குவோம். அப்போ உண்மைங்கிறது நம்ம என்ன பண்ணுவோம்? பொருள்னு சொல்லுவோம். தனிப்பொருள், மெய்ப்பொருள் அப்படின்னு சொல்லுவோம். மெய்ப்பொருள், தோற்றம், இந்த ரெண்டு வார்த்தை பயன்படுத்துவோமா? மெய்ப்பொருளுங்கிறது உடையாத வளையாத அந்த கரண்டி. தண்ணியில் போட்டோம்னா வளைந்த கரண்டி, அது தோற்றம். வளையாத கரண்டி மெய்ப்பொருள், வளைந்த கரண்டி தோற்றம். அப்போ தோன்றுவது எதுவோ அதுதான் உண்மையிலேயே மெய்ப்பொருளும். ஆனால் மெய்ப்பொருள் எப்படி தெரியுது? வேறு விதமாக தெரியுது. ஒவ்வொரு மெய்ப்பொருளும் வேறு விதமாக தெரியுது. அப்போ மெய்ப்பொருளையும் பார்த்தோம், தோற்றத்தையும் பார்த்தோம். எனவே ரெண்டு இருக்குது, வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம தோற்றத்தை கண்டு நாம் அஞ்சுவதில்லை. தோற்றத்தில் நாம் எந்த விதமான பாதிப்பும் அடைவதில்லை. ஒருவேளை நாம் பார்க்கின்ற என் உடம்பும் அனைத்து உலகுமே பொதுவாக சொல்லப்போனால் திருஷ்யம். திருஷ்யம்னா காண்பதெல்லாம், அறிவதெல்லாம், அனுபவிப்பதெல்லாம், அதெல்லாம் திருஷ்யம்தான். இப்போ திருஷ்யங்கிறதுல என்னென்ன போடுவீங்க? ஒட்டுமொத்த உலகமும் திருஷ்யம்தான், உங்கள் சரீரமும் திருஷ்யம்தான், உங்கள் மனமும் திருஷ்யம்தான், உங்கள் அறிவும் திருஷ்யம்தான். எல்லா திருஷ்யங்களுமே தோற்றம், அப்படி தோன்றுது. அப்போ மெய்ப்பொருள் எது? நம்ம காணணும் இல்லையா? எப்பொருள் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. எப்பொருள் எத்தகைதானும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது. எத்தகைதாக இருந்தாலும், தோற்றம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும். இப்போ நமக்கு தோற்றமும் மெய்ப்பொருளும் நம்ம ரெண்டுத்தையும் சமதரிசனம் பண்ணிட்டோம்னா நமக்கு தோற்றத்தால் ஏற்படுகின்றது எதுவும் நம்ம பாதிக்கிறது இல்லை. இப்போ தோற்றத்தின் தன்மை என்ன? அதை எந்த கணக்கில் வைக்கலாம்? தோன்றுவது எது? மெய்ப்பொருள். மெய்ப்பொருள் தானே தோன்றுது. இப்போ நம்ம உதாரணத்துக்கு போவோம். ஒரு ஆபரணம், வளையல், அது தோற்றம் தானே. மெய்ப்பொருள் எது? தங்கம். கரெக்டாக சொல்லிட்டேன். இந்த விஷயத்தில் நமக்கு தெளிவாக இருக்கிறோம். தங்கம் தான் மெய்ப்பொருள், அது தனிப்பொருள். மெய்ப்பொருள் மெய்ப்போம்.
இப்போ அது எப்படி தோன்றுறது? வளையலாக தோன்றுது. இப்போ 2 ஞானம் இருக்கு இல்லையா? மெய்ப்பொருள் ஞானம் இருக்குது, தோற்ற ஞானமும் இருக்குது. இப்போ தோற்ற ஞானம் நமக்கு பயம் தரதில்லை, ஆசையும் தரதில்லை. மெய்ப்பொருள் தான் நமக்கு ஆசையே. அது தங்கங்கிறதுனால தான் எல்லாரும் மரியாதை கொடுக்குறாங்க. அது வளையலாக இருக்கிறதுனால யாரும் மரியாதை கொடுக்கறதில்ல. இரும்பில் வளையல் செய்து கொடுத்தா யாரும் மரியாதை கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டேன். அப்போ வளையலுக்கு மரியாதை யார்? தங்கம் தானே. இப்போ மெய்ப்பொருள் தான் அதுக்கு மரியாதை, அதுக்கு தான் வேல்யூ, அதுதான் உண்மையிலேயே மெய்ப்பொருள், அதுதான் பொருளே. அப்போ ஆபரணங்கிறது மெய்ப்பொருள் இல்லைல்ல. மெய்ப்பொருளாக இருப்பது எது? தங்கம். தங்கத்துக்கு என்ன லட்சணம் கொடுத்துருக்குறோம்? மெய்ப்பொருள். அப்போது ஒரு இடத்துல 2 மெய்ப்பொருள் இருக்க முடியுமா? வளையலும் இருக்குது, தங்கமும் இருக்குதுன்னு யாராவது சொல்லுவாங்களா? சார் அது வளையலாகவும் இருக்குது, தங்கமாகவும் இருக்குதுன்னா 2 இருக்குதான்னு கேட்டேன். ஒருவேளை 2 இருக்குதுன்னு சொன்னார்னா நீங்கள் மெய்ப்பொருள் எடுத்துங்க, நீங்கள் தோற்றத்தை எடுத்துங்கிறான். எடுக்க முடியுமா? ராஜேஷ், இந்த கிளாஸ் ரொம்ப டஃப்பாக இருக்குதா? கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கு. தங்கமும் வளையல், தங்க வளையல். இப்போ தங்கம் தானே வளையலாக தோன்றுது. உங்கள் கண்ணுக்கு எது தோன்றுது? வளையல் தானே தோன்றுது. தங்கமும் தோன்றுது. ஆனால் முதல்ல எல்லாருக்கும் என்ன தோன்றும்? வளையல் தான் தோன்றும். இப்போ 2 தோற்றம் இருக்குதாங்க. ஒன்று தான் வளையலாக தோற்றம் எடுக்குது. தோற்றம் எடுத்தது மெய்ப்பொருள். இப்போ 2த்துல தோற்றத்துக்கு மரியாதையா மெய்ப்பொருளுக்கு மரியாதையா அப்படின்னு கேட்டோம்னா எதுக்கு வேல்யூன்னு சொல்லுங்கள்? மெய்ப்பொருள் தான் வேல்யூ. நகை கடையில் போய் வளையலை வச்சோம்னா அவன் எடை போட்டு தங்கத்துக்கு தான் வேலை கொடுப்பான். வளையலுக்குன்னு ரேட்டுக்கு இருக்குதா? சார் தங்கத்துக்கு இவ்வளோ கொடுத்துருங்க சார், வளையலுக்கு இவ்வளோ கொடுங்கன்னா இங்கே இருக்கிறது ஒன்று தான். வளையலுக்குன்னு தனியாக நான் காசெல்லாம் கொடுக்க முடியாது. உண்மையிலே அதை நான் அழிக்கும்போது சேதாரம் வரும். இப்போ வளையலுக்கு நான் நஷ்டம் தான் போடுவேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ வளையல் தோற்றம்னா அது மெய்ப்பொருளா? இல்லை இல்லையா? மெய்ப்பொருளுக்கு இன்னொரு பேர் தருவோமா? சத்து. மெய்ப்பொருளுக்கு பேர் சத்து. அப்போ தோற்றத்துக்கு அசத்து. அசத்து சத்தற்றது. இப்போ கரும்பை பிழிஞ்சிட்டு சக்கையை போட்டோம்னா அது சத்தற்றதுன்னு தானே சொல்கிறோம். அப்போ அது அசத்துன்னு சொல்லுவோம். சாரோடு இருந்ததுன்னா கரும்பை சத்து இருக்குது. அப்போது சக்கைக்கு சத்து எது? சாறு. சாறு தான் சத்து. அந்த ஷேப் இருக்குதே கரும்பு, அதை தாங்கி இருக்குது. சும்மா அதை வச்சுருக்கிற டம்ளர் தானே. அது சாரை ஊற்றி வைக்கிறதுக்கு ஒரு குச்சி தெரியுது அந்த கரும்பு. இப்போ கரும்பு வெறும் தோற்றம், அதனுடைய சாறு தான் அதனுடைய மெய்ப்பொருள். கரும்பு எதுக்கு வளர்க்குறாங்க? அழகாக ப்ளூ கலரில் இருக்குது அப்படின்னு வளர்க்குறோம். தோற்றத்துக்காக வளர்க்குறோம்? சத்துக்காக வளர்க்குறோம். சத்துக்கு தான் வேல்யூ. இப்போது இந்த இடத்துல சத்து வேறு சக்கை வேறே ஆயிடுச்சு. நான் தங்கத்தில் எடுத்துக்கிட்டோம்னா, வளையல்னு எடுத்துக்கிட்டோம்னா அங்கே சத்து வேறு அசத்து வேறையா? இல்லை. வளையலாக இருக்கிறதுனால அந்த தங்கம் அசத்தாயிடுமா? இல்லை. தங்கமாக இருக்கிறதுனால வளையல் சத்தாயிடுமா? இல்லை. அப்போ ஒரே பொருள் சத்து அசத்துமா இருக்குது. அப்போ சத்தாக இருப்பது தங்கம், அசத்தாக இருப்பது அதனுடைய தோற்றம். தோற்றம் தோற்றம் தோற்றம். இப்போ தங்கம் எடுத்துக்கிட்டோம், அதை ஒரு வளையல் பண்ணியிருக்கிறாரு. ஒருத்தர் கம்மல் பண்ணியிருக்கிறாரு, இன்னொருத்தர் மோதிரம் பண்ணியிருக்கிறாரு, இன்னொரு கொலுசு பண்ணியிருக்கிறாரு. இத்தனை பண்ணியிருக்கிறாங்க. இப்போ எத்தனை தோற்றம் இருக்குது? 4 தோற்றம். தங்கம் எத்தனை இருக்குது? 1 தான். ஒரே பொருள் பல தோற்றம் எடுக்கும் இல்லையா? இந்த தோற்றங்களை நீங்கள் எப்படி 4ன்னு எண்ணி சொன்னீங்க? ஒரே மாதிரி இருந்தால் நீங்கள் சொல்லுவீங்களா? இப்போ தோற்றங்கள் எல்லாருமே வேதவிதமாக இருக்கும். அப்போ விசேஷமாக இருக்கிறதுனால வைஷமியம். இந்த விசேஷமான தன்மையை
நாம் குணம்னு சொல்கிறோம், தோற்றம்னு சொல்கிறோம், அசத்துன்னு சொல்கிறோம். அதுக்கு காரணமாக சாமியமாக இருக்கக்கூடிய தங்கத்தை நாம் என்ன சொல்கிறோம்? சத்துன்னு சொல்கிறோம், ஏகம்னு சொல்கிறோம். அதில் பல இல்லையே, ஒன்றுன்னு சொல்கிறோம், மெய்ப்பொருள்னு சொல்கிறோம். இந்த தங்க வளையெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். உங்கள் சரீரம், உடம்பு தோற்றமா மெய்ப்பொருளை? ராஜேஷ் சொல்கிறார பார்க்கலாம். இந்த உடம்பு உங்களுக்கு தோன்றுதா? நீங்கள் தான் அதானா? தோற்றம்தான். யாருக்கு தோன்றுறது? உங்களுக்கு. உங்களுக்கே உங்கள் உடம்பு தோன்றுறது இல்லை. உங்களுக்கு சின்ன குழந்தையில இந்த உடம்பு எப்படி தோன்றுச்சு? குழந்தையாக தான் தோன்றுச்சு. நீங்கள் அதே ஆள் தானே. அப்புறம் இள வயசுலேயே இதே உடம்பு வேறு மாதிரி தோன்றுது. இந்த நடு வயசில் வேறு மாதிரி தோன்றுது. இன்னும் அடுத்த வயசில் வேறு மாதிரி தோன்றும். அப்போ தோன்றுறதெல்லாம் மாறிக்கிட்டே இருக்குது. ஆனால் மெய்ப்பொருள் ஒன்றே தானே இருக்குதாங்க. அப்போ நீங்கள் உங்ககிட்ட மெய்ப்பொருள் எது? நீங்கள் சொல்லுங்கள். உயிர். கரெக்டாக சொல்லுங்கள். நீங்கள் யார்? உயிர். இந்த உடம்புல மெய்ப்பொருள் எது? உயிர். தோற்றம் வேறு வேறு. மெய்ப்பொருள் எது? உயிர். உயிர் ஏதாவது வித்தியாசம் இருக்குதா? சொல்ல முடியுமா? நீங்கள் வைஷமியம் இருந்தால் தானே சொல்ல முடியும். குணபேதம் இருந்தால் தானே சொல்ல முடியும். இது வளையல், இது மோதிரம், இது கொலுசுன்னு சொல்கிறதுக்கு காரணமே தங்கத்தை வச்சு சொல்லலை, அது தோற்றத்தை வச்சு சொன்னோம். இப்போ நீங்களும் எங்களும் ஆகிய எல்லாருமே தோற்றத்தில் தான் வேறு வேறு. ஆனால் உயிரில் ஒன்று. இப்போ ஒரு உயிர் எப்படி எல்லாத்துக்கும் எப்படி தோன்றுது? அப்போ இங்கே ஒரு உயிர் ராஜேஷாக தோன்றுது, இங்கே ஒரு உயிர்னாக்கா அப்போ உயிர்களும் பலவாயிடுது இல்லை? உங்களுக்கு ஒரு உயிர் உங்களை எனக்கு சொல்கிறது. அப்படி தான் நம்ம எல்லாம் நினைக்கிறோம். உயிர் பலவாக இருக்க முடியுமா? இருக்க முடியாதுன்னு சொல்கிறோம் வச்சுங்களேன். ஏன்னா பலன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு வேறுபாடு காட்டணும். இந்த உடம்புங்கிற வேறுபாடில் தான் பலன்றது வருது. ஆனால் உயிர் ஒன்று தான். இப்போ பலவாக இருக்கிறது எது? பலவாக இருக்கிறது காரணம் இந்த உயிர்னு சொல்லக்கூடிய ஆன்மா, இந்த ஆத்மா பல தோற்றங்களை எடுக்குது. ஒரு தோற்றம் இந்த சரீரம். இப்படி சரீரமாக தோன்றுவதற்கு ஒரு மெய்ப்பொருள் இருக்கணும் இல்லையா? அதை உள்ளம்னு சொல்கிறோம். உடலுக்கு உள்ள உள்ளம். உள்ளம் தான் உடம்பாக வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு பிறவியில் இருந்த ஒரு உடம்புல இருந்த உள்ளம், உடம்பு அழிஞ்ச பிறகு இன்னொரு உடம்பை எடுத்துக்குது அம்மா வயிற்றில் போய். அப்போ அதுக்கு இந்த ஸ்தூலமான சரீரத்துக்கு, இந்த தோற்றத்துக்கு ஒரு காரணம் இருந்தது, மெய்ப்பொருள் இருந்தது. அந்த மெய்ப்பொருளை தோற்றம்தான் ஸ்தூலம். அப்போ அது சூக்ஷ்மம்னு பேர். உள்ளத்துக்கு பேர் சூக்ஷ்மம். அப்போது அந்த உள்ளமும் ஆளாளுக்கு வேறு வேறு மாதிரி தானே இருக்குது. ஆனால் அதுவும் தோற்றமாக தான் இருக்கும். ஆதார பொருள் எப்பொழுதுமே ஒன்றா இருக்கும்னு சொன்னோம். இப்போ பலவிதமான உள்ளங்கள்லாம் இருக்குது. காரணமே ஏதோ ஒன்று அதுக்கு ஆதாரமாக இருக்குது, மெய்ப்பொருள் இருக்குது. இந்த ஆராய்ச்சியை நம்ம விடக்கூடாது. தோற்றங்கிறது என்னன்னு கண்டுபிடிச்சோமா? தோற்றங்கிறது நாமரூபம், விகாரம், ஒரு ஆதார பொருளுடைய வெளிப்பாடு. இப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். இந்த தோற்றத்தை, இது துன்பம் தரக்கூடியது. மெய்ப்பொருளை அறிந்து கொண்டால் நமக்கு இந்த தோற்றம் நமக்கு தரதில்லை. ஏன்னா நான் யாருன்னு கேட்டோம்னா தோற்றம்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். இந்த உடம்பை நான் சொல்கிற வரைக்கும் தான் தோற்றத்துக்கு உண்டான பிரச்சனைலாம் எனக்கு வருது. இதுவும் ஒரு தோற்றம் தான், ஆனால் இது நான் இல்லை. கரெக்டாக தெரியுது. வேறு ஏதோ ஒன்று இப்படி தோன்றுது, பிளாஸ்டிக் தான் இப்படி தோன்றுறது. இந்த இடத்துல உள்ளம் தான் உடலாக தோன்றுது. உள்ளமும் பலவாக இருக்கிறதுனால ஏதோ ஒன்று தான் பல உள்ளங்களாக தோன்றணும். ஏன்னா எதெல்லாம் தோற்றமோ அதுக்கு ஆதாரமாக ஒரு பொருள் இருக்கணும், மெய்ப்பொருள் இருக்கணும் இல்லையா? அப்போது
அனைவருக்கும் ஒரு உள்ளம் இருக்குது. அப்புறம் மிருகங்களுக்கும் உள்ளம் இருக்குது, செடி கொடிகளுக்கும் உள்ளம் இருக்குது. உள்ளம் இல்லாததே இல்லை. எல்லா உயிரினங்களுக்கும் உள்ளம் இருக்குது. அப்போ உடம்புக்கெல்லாம் நமக்கு உள்ளம் காரணம்னா உள்ளத்தின் விகாரம், உள்ளத்தின் தோற்றம் உடல். இப்போ உள்ளங்களெல்லாம் எதனுடைய தோற்றம் அப்படின்னு கேட்கணும். இப்படி போகும்போது அதுக்கு முன்னாடி ஒரு மெய்ப்பொருளை நம்ம தேடுறோம். இப்படி தேடிக்கிட்டே போனோம்னா கடைசியில் ஒரு மெய்ப்பொருள் தோற்றப்படாமல் இருக்கணும். தோன்றிடுச்சுன்னா அது மெய்ப்பொருள் இல்லை. அப்போ மெய்ப்பொருள் எப்படி இருக்கணும்? தோன்றாமல் இருக்கணும். இந்த லாஜிக் புரிஞ்சிருச்சிங்களா? இப்போ இந்த பொருள் எடுத்துக்கோ. இது ஒரு தோற்றம். இதோட மெய்ப்பொருள் பிளாஸ்டிக்னு வச்சுக்கோங்க. பிளாஸ்டிக் தோற்றம் தானே. பிளாஸ்டிக் உங்களுக்கு தோன்றுறது இல்லை, திருஷ்யம்னு சொல்லிட்டேன். அப்போ அதனுடைய மெய்ப்பொருள் என்னன்னு பார்க்கணும். அது பிளாஸ்டிக்காக இருக்காது. ஏதோ ஒரு பொருள் தான் அப்படி பிளாஸ்டிக்காக தோன்றுது. பிளாஸ்டிக் பாட்டிலுக்கு தோற்றம். பிளாஸ்டிக்கு தோற்றம்னா அதுக்கு ஒரு மெய்ப்பொருள் வேணும். அந்த மெய்ப்பொருளை ஒருத்தர் காட்டினாங்கன்னா அது பலவாக இருந்ததுன்னா உங்களால் பார்க்கப்படுவதனால அதுவும் தோற்றமாக தான் இருக்கும். ஏன்னா உனக்கு தோன்றுது. தோன்றுவதெல்லாம் தோற்றம். அப்போ பிளாஸ்டிக்கு மெய்ப்பொருள் வேணும் இல்லை, அது தோன்றாமல் தானே இருக்கணும். தோன்றிடுச்சுன்னா அது என்னாகும்? தோற்றமாயிடும். தோன்றாமல் இருக்கிறது தான் அந்த ஆதார பொருளுக்கு லட்சணம். இதைத்தான் நம்ம அந்த உடம்புக்கெல்லாம் இப்போ இதுக்கு தோன்றாத பொருள் இருக்குது, அதுக்கு தோன்றாத பொருள், எல்லாருக்கும் தோன்றாத பொருள் ஒன்று இருக்குது. அந்த பொருள் என்ன அப்படின்னு பார்க்கணும். தோற்றம் வராத ஒரு பொருள் இருக்குது, அதுதான் இப்படி தோற்றத்தை தருது. அந்த ஒரு பொருள் இத்தனை தோற்றங்களே எடுக்குது. ஜடமாகவும் எடுக்குது, அறிவுடைய உடம்புகளாகவும். இது கொஞ்சம் அறிவு இருக்குல்ல, இதுவாகவும் அதுதான் எடுக்குது. அப்படி அறிவுடையதையும் அறிவற்றதையும் தோற்றுவிக்கின்ற ஒரு பொருள் இருக்குது. அதைத்தான் நாம் பிரகிருதி, மாயாசக்தி அப்படின்னு சொல்கிறோம். எல்லாத்துக்கும் தோற்றத்துக்கெல்லாம் ஒரு உபாதான காரணம் இருக்கணும். இதுக்கு உபாதான காரணம் என்ன? பிளாஸ்டிக். அனைத்து தோற்றத்துக்கும் உபாதான காரணம் ஒன்று இருக்கணும் இல்லையா? அதுதான் மாயா அப்படின்னு பேர். இப்படி ஒரு விசாரம் பண்ணுறோம். இந்த விசாரத்தில் நம்ம மெய்ப்பொருளை கண்டுபிடிக்க வேண்டாம். இது அசத்துன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா போதும். அசத்துங்கிறது என்ன? தோற்றம். அதுக்கு 3 சொல்லுவோமா? அசத்து, அச்சித்து, துக்கம். ஆனந்தம் கிடையாது, துக்கம் தானே இது. தோன்றுவதெல்லாம் துக்கம், அச்சித்து, அசத்து. அசத்து. அப்போ மெய்ப்பொருள் எப்படி இருக்கணும்? அசத்தா இருக்கா? சத்தா இருக்கணும். மெய்ப்பொருள் என்னவா இருக்கணும்? அச்சித்தா இருக்க முடியாது, சித்தா இருக்கணும். மெய்ப்பொருள் துக்கமா இருக்குமா? ஆனந்தமா. அப்போ மாயாவே அசத்தாகவும் அச்சித்தாகவும் துக்ககரமாகவும் இருக்குது. அப்போ ஒட்டுமொத்த பிரபஞ்சமே அசத்து, அச்சித்து, துக்ககரம். நான் யார்? இதெல்லாம் எனக்கு தோன்றுது. இதில் தோற்றுவிப்பவன் சித்தா இருக்கணும். இப்போ நான் சித்துன்னு தானே சொல்லணும். அப்போ சித்தா இருக்கிறதுனால நான் இல்லாதவன் கிடையாது இல்லை. நான் எதனுடையதோ நான் தோன்றேனா? இல்லை இல்லை, நான் தோற்றம் அல்ல, நான் மெய்ப்பொருள். எனவே நான் சித்து மட்டும் இல்லை, சத்தும். இன்னொன்று துக்கமும் கிடையாது, ஆனந்தமாக தான் இருக்கணும். இப்போ கண்டுபிடிச்சிட்டோமா? தோற்றத்துக்கும் மெய்ப்பொருளுக்கும் வளையலுக்கும் தங்கத்தும் கண்டுபிடிச்சோம். வளைஞ்ச கரண்டிக்கும் வளையாத கரண்டிக்கும் வித்தியாசம் கண்டுபிடிச்சிட்டோம். சிப்பிக்கும் வெள்ளிக்கும் வித்தியாசம் கண்டுபிடிச்சிட்டோம். இருந்தாலும் நமக்கு தோற்றம் இருந்து கொண்டே தான் இருக்குது. இந்த தோற்றம் நமக்கு இனிமேல் அச்சம் தருவதில்லை.
இந்த ஞானம் நம்மக்கிட்ட மனனம் செய்துக்கிட்டே இருக்கணும். இப்போ நீங்கள் கேட்டது சிரவணம் கேட்டுக்கிட்டீங்க, விளங்காமலாம் இருக்கலாம், இப்போதைக்கு இது விளங்கி இருக்கலாம். எப்படி பசுமாடு சாப்பிட்டதை அசை போடுதோ, நாம் இதை அசை போட்டுக்கிட்டே இருக்கணும். இன்னும் இப்படி சொல்லிட்டாரு, எவ்வளோ விஷயத்த நம்ம அசை போட்டுக்கிட்டே இருக்கிறோம். யாராவது நம்மளை பற்றி ஏதாவது சொல்லிட்டோம்னா அதையே அசை போட்டுட்ருக்கோம். அது விட்டு தொலை, ஏன் மறந்துடுறேன்னு, எப்படி மறக்கிறது அப்படின்னு. அப்போ அதை மென்னுக்கிட்டே இருக்கணும். அவலை மென்ற மாதிரி, வெறும் வாய்க்கு அவல் கிடைச்சா மாதிரி நமக்கு இந்த ஆசை போடுறது. இப்போ நல்ல விஷயம், நம்மளை பாட்டு நல்ல ஆசை போடலாம்ல. நான் சத்து சித்து ஆனந்தம், நான் என்றும் அழியாதவன், தோற்றம் சத்திலிருந்து தோன்றி சத்தால் இருந்து சத்தில் மறையும், அதுதான் என்னுடைய லட்சணம். இது மூலம் நமக்கு என்ன கிடைக்கும்னா ஒரு வைராக்கியம் கிடைக்கும். எதெல்லாம் நமக்கு அச்சுறுத்தம் இருந்தோ இனிமேல் அச்சம் தராது. வெறும் தோற்றம் தான், சும்மா பயமுறுத்துது, பயமுறுத்துகிற ஒரு தோற்றம். அதே மாதிரி ஒரு இன்பம் தருகிற பொருள் பார்த்தோம்னா நம்ம என்ன தோணும், இது இன்பம் தர்ற மாதிரி தோன்றுது அப்படின்ட்டு. இந்த ஞானம் நமக்கு வேணும். துன்பம் தரா மாதிரி தோன்றுது. நம்ம குடும்பத்தில் யாராவது நமக்கு இன்னல் தராங்களோ, பார்ட்னர்ஸ் தராங்களோ, பங்காளிங்க தராங்களோ, இதெல்லாம் இன்னல் தருமாறிய தோற்றம். சிலதெல்லாம் இதெல்லாம் தாண்டி நம்ம அங்கேயே போயிடலாம், வேற எங்கேயாவது போய் இன்பமாக இருந்துக்கலாம், வீடை மாற்றிக்கலாம், அல்லது அதாவது போதை மருந்து சாப்பிட்டு இந்த துன்பத்தெல்லாம் தோன்றாமல் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சோம்னா அதுவும் இன்பம் போல தோன்றுகிறது. இந்த உலகமே நமக்கு இன்பம் போல தோன்றுகிறது, துன்பம் போல தோன்றுகிறது. இந்த உலகத்தில் வர இன்ப துன்பங்கள் எல்லாம் தோற்றம் மாத்திரமே, மெய்யல்ல. ஆதாரமான மெய்ப்பொருள் ஏதோ ஒன்று இப்படி தோன்றுது. அந்த மெய்ப்பொருள் யாதுன்னு பார்த்தா அது ஆத்மாவே, நானே. பகவானே இங்கே வந்து நிற்கிறாருந்தீங்க ஒரு உடம்போட. அங்காளம்மாவோ முருகரோ யாரோ வந்து நின்னா கூட தோன்றிட்டாங்கன்னா என்ன அர்த்தம், அவங்க அசத்து தான், அச்சித்து தான், அவங்களால ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா அவங்களாம் திருஷ்யம் ஆயிட்டாங்க. அப்போ ஏதோ ஒரு தோற்றம் தான் அங்கே இருக்குது. எல்லாரும் ஒன்றா ஒரே மாதிரி பார்க்கறதுனால அது தோற்றமாக தெரிய மாட்டேங்குது. இப்போ இங்கே கண்ணன் வந்துட்டாருன்னு வைங்களேன், இங்கே வந்துட்டார், வாங்க கண்ணா உட்காருங்க அப்படின்னு சொல்கிறேன். நேராக வந்து உட்காந்துட்டார், எல்லாரையும் பார்த்து சிரிக்கிறாரு. உங்களுக்கு தோற்றம் தானே அவர், எல்லாருக்கும் தோன்றுறாருல. ஆனால் எனக்கு மட்டும்தான் தெரியுது, உங்களுக்கு தெரியலன்னு வைங்க. அது எனக்கு மட்டுமான தோற்றம், உங்களுக்கு தோன்றலை. அப்போ அது பேர் பிராதிபாசிகம். எல்லாருக்கும் அவர் தெரிஞ்சிட்டாருன்னு வைங்க, அப்போ விவகாரம். இப்போ தோற்றமெல்லாம் என்ன, விவகாரம். எனக்கு மண்ணா தோணும்னா அது என்னுடைய விவகாரம், என்னுடைய தனிப்பட்ட விவகாரம். எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுன்னா வியஷ்டி விவகாரம் இல்லை, சமஷ்டி விவகாரம். எனக்கு மட்டும் வந்தோன்னா வியஷ்டி விவகாரம். இப்போ கண்ணன் எல்லாருக்குமே தெரிஞ்சிட்டாருன்னா அவர் சமஷ்டி விவகாரம் ஆகிறார். எல்லாருக்கும் அவர் கண்ணு தெரியும். இப்படி தான் மகாபாரத்தில் அவர் தோன்றினார். அந்த காலத்தில் எல்லாருக்கும் கண்ணன் வாழ்ந்த காலத்தில் தோன்றினார். உண்மையிலே அவர் யார், தோற்றமாக தான். நீங்கள்லாம் யார், தோற்றமாக இருந்தா. கண்ணன் மட்டும்தான் தோற்றமா. சமஷ்டியாக எல்லாமே எல்லாருக்கும் சமமாக தெரிஞ்சதுன்னா அது நமக்கு தோற்றம்னு தெரியாமல் மெய்ப்பொருள்னே நம்பிடுறோம். தோற்றம்னு தெரியாமல் மெய்ப்பொருள்னு நம்பிடுறோம். ஒரு வளையலை எடுத்து, இது வரைக்கும் வளையல்னு தான் பேசிகிட்டு இருக்கோம், கையில் தான் போடுறோம், காலிலெல்லாம் போடுறதில்ல. அதை தட்டாங்கிட்ட கொடுத்து 2 வளையலுக்கு ஒரு வளையாக்கிட்டோம், 2 வளையலை சேர்த்து ஒரு வளையலாக கெட்டியாக பண்ணிட்டோம். இப்போ எல்லோரும் கேட்குறாங்க, என்ன புதுசாக இருக்கேங்கிறாங்க. புதுசுன்னு தானே சொல்லுவாங்க. நீங்கள் என்ன சொல்வீங்க,
இல்லைங்க, அந்த வளையல் தாங்க இந்த வளையலுங்க. உங்களுக்கு தெரியுது இல்லை? அப்போ உங்களுக்கு அது வளையலாக தெரியுதா, தங்கமாக தெரியுதா? தங்கமாக தானே தெரியுது. அதைத்தான் ஊருக்கு இப்படி பண்ணியிருக்கிறேன். இப்போ அந்த தோற்றம் மறைஞ்சு போச்சு, இப்போ புது தோற்றம் வந்துடுச்சு. அப்புறம் உங்கள் மகளுக்கு கொடுப்பீங்க, அவள் அதை சும்மா வச்சிருப்பாளா? அவள் வேற ஒன்று பண்ணிவிடுவா. இப்போ தங்கம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் தோற்றம் தோன்றி மறையுது, தோன்றி அந்த தங்கத்திலேருந்து தோன்றுது, அதுலேயே மறைஞ்சு இன்னொன்று தோன்றுது, மறுபடியும் அது மறைஞ்சி மக கிட்ட போகும்போது வேற மாதிரி தோன்றுது. ஒரு பொருள் எத்தனை தோற்றம் எடுக்குது. அது மாதிரி கடவுள் இந்த ஆத்மா எத்தனை தோற்றம் எடுத்திருக்காரு பாருங்க. அப்போ தோன்ற இடத்துல தான் மெய்ப்பொருளும் இருக்கும். வளையல் தோன்றுதுன்னா இப்போ தங்கம் எங்கே இருக்குது? வேற எங்கேயோ இருக்குமா? அங்கேயே தான் இருக்குது. நீங்கள் வளையலை தொட்டா தங்கத்தை தான் விட்டுறீங்க. இப்போ கடவுள் தான் இப்படி தோன்றாருன்னா, என்னை தொட்டா நீங்கள் யாரை தொடுறீங்க? கடவுள் தொட்டு. உங்களை தொட்டா யாரை தொடுவீங்க? கடவுள் தான் தொடுவீங்க. இதை தொட்டா என்ன தொடுவீங்க? கடவுள் தான். இதுதான் இந்த பிரம்ம வித்யா அப்படின்னு. எவன் ஒருவன் எல்லாத்தையும் தோற்றமாக பார்த்து, எல்லா தோற்றங்களுமே மெய்ப்பொருள் இருந்து தான் வருகிறது. அந்த மெய்ப்பொருள், இப்போ நான் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டான், நான் தோற்றமா மெய்ப்பொருளான்னு கேட்டோம்னா எந்த மடையனும் தோற்றம்னு சொல்ல மாட்டான். தோற்றம் பேசுமா? தோற்றம் பேசாதே. ஏன்னா அசத்து அஜித்து. இதுலேருந்தே நமக்கு தெரியுது நான் தான். இப்போ எல்லாமே என்னிலிருந்து தோன்றி என்னால் இருந்து என்னில் மறையுது அப்படின்னு சொல்ல பயப்படுறோம். ஏன்னா அப்போ கூட இந்த தோன்றுகின்ற உடம்பிலிருந்து தோன்றியதுன்னு நினச்சிக்கிறோம். இந்த ஜகத்தெல்லாம் இந்த உடம்புலேருந்து தோன்றுச்சான். அதனால் நமக்கு அது நம்ப முடிய மாட்டேங்குது. என்னிலிருந்து அப்படின்னு சொல்லும் பொழுது என் சொரூபத்திலிருந்து, மெய்ப்பொருள் இருந்து எல்லாம் தோன்றுகிறது. இப்படி நம்ம தோற்றம்ங்கிறத வச்சு பார்க்குறோம். இந்த மாதிரியான நம்ம புரிதல் இருந்ததுன்னா மற்றவங்க நம்மளை இவங்க மாயாவாதிகள், இவங்க எல்லாம் உலகமெல்லாம் பொய்ன்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு தோற்றத்தை இல்யூஷன் அப்படின்ற நிலையில் நிற்கிறாங்க. இல்யூஷன்னா சினிமாவிலெல்லாம் நம்மளுக்கு ஏமாத்துறாங்க. குழந்தைகளுக்கெல்லாம் விளையாட்டு ஏதாவது ஒரு மியூசியத்தில் போனோம்னா டைனாசார் மாதிரி பொம்மைகள்லாம் இருக்கும். அப்புறம் பெரிய கொரில்லா உடம்ப வச்சுட்டு அது நிற்கும், சத்தெல்லாம் போடும். அது ஒரு தோற்றம் மாத்திரம்தான். இருந்தாலும் அது நிஜம் நம்புறதுனால, மெய்ப்பொருள்னு நம்பிடுறதுனால குழந்தைங்க பயப்படுது. இப்போ நாமெல்லாம் பயப்படாமல் அது கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு இது வெறும் தோற்றம் தான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது பரவாயில்ல, எல்லாருக்கும் தோன்றுறது தொடலாம். இப்போ ஹோலோகிராம்னு ஒன்று இருக்குது. நான் கூட ஒரு தவளை ஒன்று காட்டுவேன், ஞாபகம் இருந்ததில்ல, ஒரு பாத்திரத்தில் மேலே. அது எல்லாரும் பார்க்கலாம் அதை, அந்த தவளையை. ஆனால் தொட்டாக்கா அங்கே இருக்காது. அது வெறும் தோற்றம் மாத்திரம்தான். அது அசத்துன்னு தெரியுது, சத்து இல்லாதது. அதுபோல் இந்த பிரபஞ்சம் மாயை, இது பொய் அப்படின்னு நினச்சிட்டு கனவுல இருக்கக்கூடியது பொருளை நம்ம தொட்டாக்கா எப்படி இருக்கும்? அது உறுதி இல்லாததாக தானே இருக்குது. ஆனால் கனவுல அதுக்கு உறுதி இருக்கிற மாதிரி தெரியுது, கடினம் இருக்கிற மாதிரி தெரியுது. இப்போ கனவுல நம்ம நினச்சி பார்க்கும்போதெல்லாம் கடினமே இல்லாத பொருள் மாதிரி தெரியுது, காற்றுல மிதக்கிற பொருள் மாதிரியும், ஃபூன் ஊதுனா மறைஞ்சிற மாதிரியும். அப்படி தான் அத்வைத வேதாந்தத்தை தெரிஞ்சுக்காதவங்க உலகம் மாயைன்னு சொல்லும் பொழுது இந்த இல்யூஷன் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஹாலுசினேஷன் அல்லது இல்யூஷன் நினச்சிக்கிறாங்க. ஹாலுசினா நம்ம பார்வைக்கு சிலதெல்லாம் இல்லாதது தோன்றும். இல்யூஷன் ஒன்று இன்னொன்னா தெரியும். அந்த மாதிரி அவங்க இல்யூஷனோ அல்லது ஹாலுசினேஷனோ, பொய்த்தோற்றமோ அல்லது மாயத்தோற்றமோ அப்படின்னு நம்மளை கேலி பண்ணுறாங்க. நாம் அப்படியெல்லாம் சொல்லலை, பிரம்மன் தான் சொல்கிறோம். நீங்கள் தோன்றுவதெல்லாம் பிரம்மம்னு சொல்கிறோம். நம்ம இல்லை பொய்யின்லாம் நம்ம சொல்ல மாட்டோம். நீங்கள் அது மாதிரி எண்ணத்தை விட்டுடுங்க, கைவிட்டுடுங்க. நம்ம இந்த அத்வைதம் படிக்கிறோம், இதெல்லாம் மித்தியா பொய், இது இல்லை அப்படின்லாம் சொல்லாதீங்க. அப்போ நீங்கள் பிரம்மத்தை இல்லைன்னு சொல்கிற மாதிரி ஆகிடும்.
மதிப்பு எது கொடுக்குறீங்கிறது பாருங்க. வளையல் இல்லைன்னு நான் சொல்லலை, மதிப்பு எது கொடுக்குறேன்? மெய்ப்பொருளுக்கு தரேன். அப்போ இந்த ஜகத்தில் நான் மதிப்பு எதுக்கு தரணும்? மெய்ப்பொருளுக்கு தரணும். அப்போ மேலே தெரிய தோற்றத்துக்கு நம்ம மதிப்பு கொடுத்துட்டோம்னா மெய்ப்பொருள் நீங்கள் அறியலைன்னு அர்த்தம். அப்போது துக்கம் வருது, இன்பம் வருது, அது தோற்றமா இல்லையா? ஏன்னா உங்களுக்கு திருஷ்யம், உங்களுடைய துக்கம் உங்களுக்கு தெரியுது, உங்களுக்கு இன்பம் உங்களுக்கு தெரியுது, அது திருஷ்யமாக இருக்கிறதுனால அது தோற்றம்னு தெரிஞ்ச உடனே அதுக்கு மரியாதை கொடுப்பீங்களா? கொடுப்பீங்களா? மெய்ப்பொருள் ஆகிய உங்களுக்கு தானே மரியாதை கொடுப்பீங்க. தங்கமாக உள்ளே இருக்கிறீங்க, உங்ககிட்டேருந்து வளையல் தோன்றிடுச்சு, அது உங்களுக்கு இன்பம் தருமா? நீங்கள் தங்கம் திடீர்னு மோதிரம் ஆயிட்டீங்க, சின்னதாகிட்டீங்க, துக்கம் தந்துருமா? தராது. உங்களுக்கு என்ன, நான் தங்கம், என்னுடைய தோற்றம் உங்களுக்கு தான் பாதிப்பு, எனக்கு ஒரு பாதிப்பு இல்லை, நான் எந்த தோற்றம்னா எடுத்துக்குவேன். அப்படி ஒரு ஞானம் நமக்கு வந்த பிறகு தோற்றங்களிலிருந்து நமக்கு பரம வைராக்கியம் வரும், பற்றற்ற நிலை வரும். எல்லாம் தோற்றம்தான். வீடு, வாசல், வாகனங்கள், பொருள், சொந்த பந்தங்கள், புகழ், செல்வாக்கு, அதிகாரம் எல்லாமே திருஷ்யங்கள், தோற்றங்கள். எனக்கு அதன் மீது மரியாதை இல்லை, எதன் மீது அதுக்கு பற்று இல்லை. பற்று இல்லைன்னா ஒரு வேல்யூ இல்லாத பொருள் யாராவது எடுத்து வச்சுக்குவாங்களா? அவங்க தலைநீர் வெட்டினோடனே, தண்ணி குடித்தவொடனே இளநீர் மட்டையை தூக்கி போட்டுடுறாங்க. அது வரைக்கும் பத்திரமா வச்சுருக்காங்க இளநீரை. பற்று இருக்குது. தண்ணி குடித்த பிறகு என்ன பண்ணுறாங்க? முதல்ல அதை தூக்கி போட்டுடுறாங்க. யார் சுமந்துட்டு வராங்க? அப்படி தான் இங்கே இளநீருக்கு தான் மரியாதை தவிர மேலே இருக்கிற மட்டைக்கு இல்லை. சில பேர் அதையும் எடுத்துகிட்டு போவாங்க, அதுக்கு ஒரு மரியாதை இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு அது பாத்திரம் தேய்க்கிறதுக்கு பயன்படும், காய வச்சோம்னா அடுப்பு ஏற்ற பறிக்கிறோம். இப்போ அது இன்பமும் துன்பமும் தருகின்றதெல்லாம் நீங்கள் சீர்தூக்கி பார்க்கும் பொழுது அவ வெறும் தோற்றம் அப்படிங்கிறத நீங்கள் எப்போவுமே பயன்படுத்தணும். இந்த பேச்சை ஆரம்பிக்கும்போது தோற்றம்னு வார்த்தையை நான் பயன்படுத்தினேன். அப்போ அதுக்கு நீங்கள் வச்சிருந்த அர்த்தம் என்ன? இப்போ வச்சிருக்கிற அர்த்தம் என்ன? கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு இல்லையா? இந்த மாற்றம் ஏற்பட்டாக்கா ஞானம் பிறந்துடுச்சுன்னு அர்த்தம். இன்னும் அது மாறலைன்னா இன்னும் நீங்கள் விளங்கிக்கலன்னு அர்த்தம். அப்போ விளங்கும் வரை ஹோம்ஒர்க். உலகத்துக்குள்ள தோற்றம்னு சொல்ல வேண்டாம். முதல்ல கண்ணாடி முன்னாடி நீங்கள் பார்த்து இது வெறும் தோற்றம், பிரம்மத்தின் ஒரு தோற்றம். இதனுடைய உபாதான காரணம் மாயை, மாயையினுடைய உபாதான காரணம் பிரம்மம், நான். அதுக்கு உபாதான காரணம் இருக்குமா? கிடையாது. சரி, இன்னைக்கு சிந்தனைக்கு தோற்றம் என்று சொல்லக்கூடிய வெளிப்பாடு அவ்யக்தம் அப்படிங்கிறத பற்றி சொன்னோம். டெக்னிக்கலாக சொன்னோம்னா மாயைக்கு அவ்யக்தம் அப்படின்னு பேர். அந்த அவ்யக்தம் இருக்கும் இடம் பிரம்மமாக இருக்கிறதுனால பிரம்மத்துக்கும் அவ்யக்தம்னு பேர், ஈஸ்வரனுக்கு அவ்யக்தம்னு பேர். அது விளங்கிக்கிட்ட பேர் வச்சுக்கோங்க, இல்லைன்னா குழம்பிடும் அந்த சொல். இப்போ வேண்டாம். இப்போ தோற்றங்கிறது வியக்தம், அதனுடைய காரணமான மெய்ப்பொருளுக்கு அவ்யக்தம் அப்படின்னு பேர். வியக்தமோ அவ்யக்தமோ ரெண்டுமே ஒரு உபாதான காரணத்தை சார்ந்திருக்கிறது. அந்த சர்வ உபாதான காரணம் நான் தான். இந்த அறிவோடு நாம் தோன்றுமிடமெல்லாம் நானே, என் தோற்றமே இருக்குது. என் தோற்றம் எப்படி என்னை அச்சுறுத்தும்? என் தோற்றம் எனக்கு எப்படி மகிழ்ச்சி கொடுக்கும்? சரி, இந்த தோற்றம் பிடிக்கலன்னா இன்னொரு தோற்றமாக நீங்கள் வச்சு இருக்கலாம்ல. இப்போ தோன்றும் இடமெல்லாம் நமக்கு நம்ம பார்க்குறோமோ இல்லையோ, ஆரம்பத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்? இது வெறும் தோற்ற மாத்திரம், அசத்து, அச்சித்து, துக்ககரம் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. யாராவது இந்த யோக சாதனத்தில் உங்களுக்கு ஒரு பேரின்பம் விளையும், நீங்கள் எதுக்கு அத்வைதத்தில் சும்மா கேட்டுட்ருக்கிறீங்க, நீங்கள் ஆனந்தத்தை உணர்ந்துருக்கிறீங்களா, வாங்க உங்களுக்கு ஒரு பயிற்சி தரேன் அப்படின்னு மூச்சு பயிற்சியெல்லாம் கொடுத்து சொன்னாங்கன்னா அதில் வருகின்ற இன்பம் வருது இல்லையா, அது நீங்கள் என்ன சொல்லணும்?
தோற்றம் தானே சொல்லணும். ஏன்னா உங்களுக்கு தோன்றுச்சு. எங்கேருந்து தோன்றுச்சு? உங்ககிட்டேருந்து தான் தோன்றுச்சு. உங்ககிட்ட தான் மறையும். அப்போ உங்ககிட்டே தோன்றி உங்ககிட்டே மறைகிற பொருளை நீங்கள் எதுக்கு பத்திரப்படுத்தி வைக்கணும்? நீங்கள் எப்போ வேணால் உண்டாக்கிக்கலாம்ல. உங்களது இல்லைன்னா தான் எடுத்து நீங்கள் வச்சு லாக்கரில் போட்டுவீங்க. இந்த ஜகத்தே உங்களுதுன்னா நீங்கள் எங்கே பத்திரப்படுத்த போகிறீங்க? இந்த ஜகத்தில் இருக்க ஒரு பொருளாக நீங்கள் பத்திரப்படுத்துறதுக்கு ஏதாவது அருகதை இருக்குதா? அப்படி தான் பண்ண முடியுமா? அப்படி பண்ணி வச்சாலும் நீங்கள் உங்களை தான் எடுத்து வைக்கிறீங்க. வேறு எந்த அனுபவமோ நிர்விகல்ப சமாதியோ இந்த உன்னாக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ஒரு அமிர்தம் கொட்டும், நாக்குனால் அதை பண்ணணும். அதுக்கு முத்திரை எல்லாம் செய்கிறாங்க. சாம்பவி முத்ரா, கண்ணை ஒரு மாதிரி முழிக்கிறது, இப்படியெல்லாம் நிறைய குருநாதர்கள் ஏதோ ஒரு அனுபவத்தை உங்களுக்கு தராங்க. இப்போ அனுபவங்களால் பார்க்கப்படுவதனால், அனுபவப்படுவதனால் அது திருஷ்யம்னு தெரிஞ்ச பிறகு அதை ஒரு பொருட்டாகவே நீங்கள் எடுத்துக்கூடாது. அதுக்கு வேல்யூவே கிடையாது. எல்லா அனுபவங்களுக்கும் வேல்யூ கிடையாது. ஆனால் அனுபவம் இல்லாமலும் இருக்க முடியாது. நீங்கள் ஏதாவது விதத்தில் தோன்றிக்கிட்டே தான் இருக்கும். ஏதாவது ஒன்று தோன்றிக்கிட்டே தான் இருக்கும். இனிமேல் நாம் பயமற்ற பற்றற்ற வாழ்க்கையை நம்ம வாழணும். இதை நம்ம ஆசை போட்டுக்கிட்டே இருக்கணும்.